வைதேகி பார்த்து பேசுனியா? என்ன சொன்னா? ஐயா, நான் மீன் பிடிக்கிற போட்டியில ஜெயிச்சிருக்கேன், விதவிதமா பச்சை குத்துற போட்டியில ஜெயிச்சிருக்கேன். ஆனா வைதேகி இப்படி பிடிவாதமா இருக்காளே, அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. என்ன வள்ளி, நீங்க சொன்ன மாதிரியே ராத்திரி எந்திரிச்சு தூக்கத்துல நடந்து போனேன். அந்த எடுபடி என் பின்னாடியே வந்தான். எனக்கு தூக்க வியாதி இருக்குன்னு உண்மையிலே நம்பிட்டான். எப்படி ஐடியா? இனிமே ஜென்மத்துக்கு உன்னை நினைக்க மாட்டான், நம்ம காதலுக்கும் குறுக்க வர மாட்டான். இத வச்சே நம்ம காதலை வளர்த்துக்கலாம். ஆமா, அவனை விட என்ன ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? உங்க கள்ளக்கபடம் இல்லாத மனசு, கோழி குண்டு மாதிரி உங்க கண்ணு, கருணாகப்பழம் மாதிரி உங்க நேரம், கொலைக்கப்பட்ட சோழி மாதிரி உங்க சிரிப்பு, இது எல்லாத்தை விட இப்பதான் போட்ட பன்னிக்குட்டி மாதிரி கொழு கொழுன்னு இருக்கீங்களே, அதனாலதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? என்ன பிடிச்ச உனக்கு எது பிடிக்கும்னு கேளு, வாங்கி தரேன். நான் என்ன உங்ககிட்ட புடவை வேணும் நகை வேணும் நான் கேட்க போறேன்? என்ன ரெண்டே ரெண்டு முத்தமா? அது இல்லைங்க, ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. பாரு, 20 பவுன் நகை வேணாலும் கேளு, வாங்கி தரேன். ஆனா வாழைப்பழத்தை மட்டும் கேட்காத, அது பெரிய வில்லங்கமான விஷயம். சரிங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே வாங்கி கொடுங்க. அப்படிங்கிற வா வா, அட வா. தம்பி செல்வம், அம்மாவை கூட்டிட்டு போய் அருவியில குளிக்க வச்சு கூட்டிட்டு வா போ. குயிலே இளமாங்குயிலே, உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு. கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. குயிலே இளமாங்குயிலே, உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு. கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே, வண்ணச் சிறகை விரித்து அழகு நடனமாடு. பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் மயங்கி தவிக்கும் தாயின் மனது. தமிழ் பொழுது இசை பாடினார், திரவாத கதவேதும் கிடையாதம்மா. தொலை தூரம் இருக்கின்ற தொடுவான் வரை தமிழ் பாடல் போய் சேர தடை ஏதம்மா. ஒரு நாள் வரும், திருநாள் வரும், நான் யார் என்று தாய் கண்டு மகனே எனலாம். விழிநீரமும் மனபாரமும் இனி ஓய்ந்திங்கு நான் அன்னை மடியில் விடலாம். குயிலே இளமாங்குயிலே, உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு. கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாய் பழைய நினைவு. குயிலே இளமாங்குயிலே.
தினந்தோறும் அம்மாவை நீராட்டுவே, தலைவாரி அழகாக பூச்சூட்டுவே, பசியார மணிவாயில் சோறுட்டுவே, தாய் போல நான் மாறி தாளாட்டுவேன். 300 மடி தாங்கினான் அந்த தாய் தானே நான் போற்றும் கடவுள் வடிவம். பல கோயிலோ பல தெய்வமோ இங்கு வேறேது நான் காண உலகம் முழுதும். குயிலே இளமாங்குயிலே உந்தன் கூட்டிலிருந்து வெளியில் வந்து பாடு, கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே வண்ணச் சிறகை விரித்து அழகு நடனமாடு, பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் மயங்கி தவிக்கும் தாயின் மனது. குயிலே இளமாங்குயிலே. வைத்திரையா, என்னப்பா? எங்க அம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்களே? அதுக்காகத்தானப்பா இவ்வளவு நாளா பாடுபட்டு இருக்கேன். 12 வருஷத்துக்கு ஒரு தரம் அபூர்வமா பூக்கிற மூலிகை பூ ஒண்ணு இந்த வருஷம் பூத்திருக்குப்பா. ஐயா, அந்த மூலிகை எங்க கிடைக்கும்? அதோ தெரியுது பார், அந்த மலை உச்சியில இருக்கு. சித்தகாந்தாரின்னு பேரு. கிட்டக போனா மல்லிகை பூ வாசம் வரும். அந்த செடி மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா சீக்கிரம் உங்க அம்மாவை குணப்படுத்திடலாம்ப்பா. இப்பவே போய் என்ன கொண்டு வர ஐயா. என்னப்பா அது ரொம்ப உயரமான மலைப்பா. பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கும். மூலிகை பறிக்க போறவங்க இதுவரைக்கும் யாரும் திரும்பினதே இல்லப்பா. ஐயா, எங்க அம்மாவுக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். அவங்க சீக்கிரமா குணமாகணும், அவ்வளவுதான். செல்வா, வா போலாம். பாத்தியாருப்பா, செல்வா கைட்ட விட்டாத. செல்வா பாத்தியாருப்பா. ஐயா, காட்டு பக்கம் யாரோ 2 பேர் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்னடா சொல்ற? மாமா, நான் என் அம்மாவுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். அவங்க சீக்கிரமா குணமாகணும், அதான் எனக்கு சந்தோஷம். ஏய் வாங்கடா. ஏண்டா, எனக்கு தெரியாம வெளியூர்ல இருந்து வந்து திருட்டு கல்யாணம் நடத்திட்டு வரீங்களா? திருட்டு கல்யாணமா? என்னப்பா சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக மூலிகை பறிச்சுட்டு வரும். மூலிகையா? எங்க கொண்டா? எதுக்கு? வாங்கம்மா போலாம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. இது கொண்டு போனா எங்க அம்மாவை குணப்படுத்திடலாங்க. ஐயா, பெரிய அதிசய மூலிகை. என்னங்க?